சபைக்குள்ளே வியாபாரங்கள் வியாபாரங்கள் இந்த நாட்கள்ல சபைக்குள்ள பைபிள் வியாபாரம், புக்கு வியாபாரம், எண்ணெய் வியாபாரம், இன்னும் பல பல வியாபாரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. சாப்பாடு செஞ்சு ஆலயத்துக்குள்ள வியாபாரம், இப்படிப்பட்ட சீர்கேடுகள் நடக்கிறது. ஆலயங்கிறது ஒரு காம்பவுண்டாக இருந்தாலும் அதுவும் ஆலயம் தான். ஆலயத்துக்கு வெளியில வச்சு நீங்க என்னவும் கொண்டாடிட்டு போங்க. ஆலயங்கிறது வரும்போது பரிசுத்தமான ஆலயம். ஆலயத்துக்குள்ள புக்க விற்கிறது, ஆலயத்துக்குள்ள பைபிள் விற்கிறது, ஆலயத்துக்குள்ள எண்ணெய் விற்கிறது, ஆலயத்துக்குள்ள அது இதுன்னு எல்லாத்தையும் கொண்டு வச்சு ஆலயத்துக்குள்ள விற்கிறது. இப்படிப்பட்டவர்களுக்கு சாட்டையடி ஆயத்தமாக இருக்கிறது. நீங்கள் சொல்லலாம், பைபிள் தானே விற்கிறோம், புக்கு தானே விற்கிறோம், என்ன தானே விற்கிறோம். உங்களை யார் விற்க சொன்னது? யார் விற்க சொன்னது? ஆடு மாடுகளை பலி செலுத்துறதுக்கு தான் உள்ள வச்சு வித்தாங்க, சும்மா பொங்கி திங்கிறதுக்காக இல்ல. ஆடு மாடுகளை பலி செலுத்த வேண்டும் என்கிறதுக்காக தான் தேவாலயத்தில் வச்சு வியாபாரம் பார்த்தார்கள். அவர்களே தேவன் சாட்டை எடுத்து அடிச்சு விரட்டினார் இருக்கு வேதவசனத்துல. இன்னைக்கு நீங்க என்ன சாக்கு போக்கு சொல்லிட்டு தேவாலயத்துக்குள்ள என்ன காரியங்கள் வச்சு வித்தாலும் உங்களுக்கு